ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து காலி பண்ணதே விஜய் அவர்கள். அ இன்னொன்னு வந்து சொல்றாங்க, ஏடிஎம்கே, டிஎம்கே மேல இருந்த கோபத்தினால தான் விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? இது வந்து அவர மேல தூக்குமா சார்? இல்ல அவரு உங்களுக்கான வந்து ஏடிஎம்கே சொல்ற மாரி நீங்க ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாம் வந்து இப்ப காலி பண்ணிட்டாருன்னு தான் மேக்ஸிமம் சொல்லலாம். ஏன்னா, இதுக்கு மேல அவரோட ஆட்சி நிலையான ஆட்சியா மாறிடும். இது வந்து மக்கள் கோபமும் ஒரு மாற்றத்துக்கு காரணம் தான். இப்ப இவரு வரதுக்கு காரணம் தான். ஏன்னா ஒ ரொம்ப தொல்ல குடுத்துட்டாங்க அவருக்கு. விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான தொல்லைகள் குடுத்தோம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது. அது மட்டும் இல்லாம ஒரு எலக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 7 நாள் அவர ரொம்ப தொல்ல குடுத்தாங்க. உட்கார விடாம, அந்த 118 பேர் வேணும்னு சொல்லி அங்கங்க அவர அலைய விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்த கோபம் அதிகமா இருக்குது. அவரு நிரந்தரமா உட்காருவாருன்ற நம்பிக்கை இருக்குது. 2வது என்னன்னா, இப்ப அவரு எதுவுமே செய்யலனா கூட பரவாயில்லன்ற மாரி நெறைய பேர் இருக்காங்க. அவர் நல்லபடியா ஆட்சி நடத்தினா போதும். ஏன்னா, இப்ப நமக்கு இருக்குது. தமிழக அரசுக்கு 10,00,000 கோடி கடன் இருக்குது. முதல்ல அத அடைச்சா போதும். இதுவரைக்கும் அத அடைக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே வரல. எல்லாமே ஏத்துக்கிட்டே தான் வந்திருக்காங்க. யாரும் குறைக்கல. நிச்சயமா அவர் குறைப்பார்.